கோவையில் அரசியல் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டத்தில் தீவிர வாக்காளர் திருத்த பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு செய்து அவற்றை சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது. கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான பவன்குமார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியை பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி 1 மாதம் நடைபெறும் என தெரிவித்தார். நம்ம இன்றைக்கி தினம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பத்திரிகைகள் முன்னிலை இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 19,521 யூனிட்ஸ், அதில் பேலட் யூனிட்ஸ், கண்ட்ரோல் யூனிட்ஸ், விவிபேட் உள்ளிட்ட அனைத்து யூனிட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம பிஎல் இன்ஜினியர்ஸ் 13 பிஎல் இன்ஜினியர்ஸ் நம்ம மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கார். அவங்களுடைய முன்னிலையில் மற்றும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுடைய முன்னிலையில் இன்றைக்கி இன்னும் இந்த பணி நம்ம தொடங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த பணி நடக்கப் போகுது. இது நம்ம வர அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ், ஃபர்ஸ்ட் ஆல் செக்கிங் ஆஃப் இவிஎம்ஸ் நடக்க போகுது. இது தொடர்ந்து 1 மாத காலம் நடக்க போகுது. இதில் முழுமையாக அனைத்து இவிஎம்ஸ் இது எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. ஃபால்ட்டி மெஷின்ஸ், நல்ல முறையில் மெஷின்ஸ் எல்லாமே முழுமையாக சரிபார்க்கப்படும்.